எனக்கு தெரியும் ராதா, நீ என்ன பண்ண முயற்சி பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இருக்கும்போது ஏன் மோகனை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாத. அண்ட் இப்ப நீ ஆரம்பிச்சிருக்க பாரு இந்த விளையாட்டு, இதோட முடிவும் ஏன் இஷ்டப்படிதான் இருக்கும். இது ஏன் உரிமை. ஏன் மோகனை என்கிட்ட இருந்து நீ பிரிக்க முடியாத, கண்டிப்பா முடியாது. I will kill you, ராதா. I will kill you. உன்னை நான் கொன்னுடுவேன். அடுத்து என்ன? அடுத்து மோகனையா, நீங்க இந்த புனிதமான அக்னியை சாட்சியா வச்சு என் கூட திரும்பவும் கல்யாண சடங்குகளை பண்ணணும். இந்த தடவை மறுபடியும் நாம அக்னிய வலம் வந்து எனக்கு அந்த 7 வாக்குறுதிகளை கொடுக்கணும். ஆனா அந்த வாக்குறுதிகள் நான் கேட்கறதா தான் இருக்கணும். சொல்லுங்க, சம்மதமா? எனக்கு நல்லா தெரியும், எங்க அப்பாவும் ராமாவும் சண்டையை முடிச்சுப்பாங்க. நானும் அங்க இருந்திருக்கணும். ராமா அப்பாவோட ஹாப்பினஸ் பார்த்திருப்பேன். அண்ட் ராமா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. ஏ குஷி, நீ என்ன சொல்ற? ராதா என்ன பண்ண போறா? அட சொல்லு குஷி, அவ என்ன பண்ண போறா? என்ன குஷி இது, சொல்லு. இத பாரு, நீ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? சொல்லு சொல்லு. ஆமா சொல்லுங்க குஷிக்கண்ணா, என்ன நடக்க போகுது? ராதா என்ன பண்ண போறா? குஷி சொல்லு. ப்ளீஸ் குஷி, சொல்லுமா ப்ளீஸ். சொல்லு குஷிக்கண்ணா. ராமாவும் அப்பாவும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன என்ன? அப்பா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற இடத்துக்கு தான் துளசி அவ்வளவு வேகமா போனாளா? ராதா என்ன பண்றா? துளசி அண்ணியோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு அவளுக்கு தெரியும்ல. இந்த ராதா எவ்வளவு சொன்னாலும் அடங்கவே மாட்டா போல இருக்க. நானும் அதைத்தானே சொல்றேன்.
நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது 2 அடி சூனியக்காரியோட பிளான். யோசிச்சு பாரு, ஒருவேளை உன்னோட துளசி அண்ணி ராதாக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டானா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உன்னோட துளசி அண்ணி நேரா வந்த இடத்துக்கே போயிடுவா. காம்படிஷன் முடிஞ்சது. இதுதான் அந்த 2 அடி சூனியக்காரியோட பெரிய திட்டமே. பெரிய பாட்டி, நீங்க என் ராமாவை பத்தி எதுவும் ஏடா கூடமா சொல்லாதீங்க. அவ ரொம்ப நல்லவ. ஏ குட்டி சாத்தான், அவ எவ்வளோ நல்லவன்னு காலம்தான் பதில் சொல்லணும். அதை தெரிஞ்சுக்க ரொம்ப நாளா வெயிட் பண்ண வேண்டாம். கூடிய சீக்கிரத்துல உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். உனக்கு ராதா வேணுமா இல்ல உன்னோட உண்மையான அம்மா துளசி வேணுமா? நீ யார் பக்கம் போவேன்னு எனக்கும் பொறுத்திருந்து பார்க்க ஆசையா இருக்கு. எல்லாரும் பார்க்க தானே போறோம். ராதா மோகனண்ணா கூட கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாளா? அண்ட் துளசி அண்ணி இதெல்லாம் அவங்க கண்ணால பாப்பாங்க. அவங்க நிலைமை என்ன ஆகுமோ? அக்னி வனம் வரணுமா? உன் கூட சேர்ந்து அக்னி குண்டத்துல இறங்கறதுக்கு கூட நான் தயார். ஒருவேளை 700 வாக்குறுதிகள் கொடுக்கணும்னாலும் சந்தோஷமா கொடுப்பேன். இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க மோனையா. தசரத மகாராஜா கைகைக்கு 2 வாக்குறுதிகள் தான் கொடுத்தாரு. ஆனா அதுலயே அவரோட மொத்த குடும்பமும் அழிஞ்சு போச்சு. அவங்க கைகேயி மகாராணி. ஆனா நீ ராதா, என்னோட ராதா. ஒருவேளை நீ எனக்கு கெடுதலே பண்ணா கூட அதுலயும் நிச்சயம் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். முதல் வாக்குறுதி, எந்த ஒரு உறவுலையும் நம்பிக்கைங்கிற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம உறவுல நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். நம்ம உறவுல என்னைக்குமே விஷத்தோட குரல் இருக்கக்கூடாது. நீங்க மோகனையா எப்பவுமே நான் என்னோட தரப்ப பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என் மேல நம்பிக்கையை எப்பவுமே இழக்க கூடாது. நீ என்னெல்லாம் சொல்றியோ எப்பவும் அதுக்கு உள்டாவா தான் பண்ணுவேன். எந்த விஷயத்துக்கு நீ அதிகமா பயப்படுறியோ நான் அதை மட்டும் தான் பண்ணுவேன்.
நான் சத்தியம் பண்றேன். மோகன் ஆகிய நான் என்ன நம்புறதை விட என் ராதாவை அதிகமா நம்புவேன். ரெண்டாவது வாக்கு. எப்படி நமக்குள்ள இருக்க காதல் நமக்குள்ள மட்டும் இருக்குமோ, 4 செவத்துக்குள்ள இருக்குமோ, அதே மாதிரி என்னைக்காவது நம்மளுக்குள்ள சண்டை வந்தாலும் நீங்க அப்பவும் என்கிட்ட தனியா வந்து பேசணும். வேற யார் முன்னாடியும் நீங்க என்ன அவமானப்படுத்த கூடாது. நானும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நானும் கோவத்துல எப்பவும் யார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்தவே மாட்டேன். நீ எனக்கு மனைவியா இருப்ப, ஆனா மனைவிங்கிற உரிமையை நான் என்னைக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் சத்தியம் பண்றேன். மூணாவது வாக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில எனக்கு கொடுத்திருக்க இடம், கல்யாண நேரத்துல எனக்கு நீங்க கொடுத்த வாக்கு, அதுக்கப்புறம் உங்க இடது பக்கம் நிக்கிற உரிமை எனக்கு கிடைச்சது. அந்த இடது பக்க உரிமை நீங்க என்ன தவிர வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் கொடுக்க கூடாது. எப்பவும் நான் தான் உங்க இடது பக்கத்துல நிக்கணும். மௌனையா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு மனைவி தன் கணவனோட இடப்பக்கம் ஏன் நிக்கிறான்னு? அப்படின்னா இடப்பக்கம்னா இடது பக்கம், அதாவது லெஃப்ட் சைடு. ஏன்னா இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க பக்கம் அதான். நேரான கை சக்தியுடைய கை. கையை திருப்பினா அது காதல். மனைவியோட அர்த்தமே காதல். இப்ப சொல்லுங்க மோகன் ஐயா, நீங்க எப்பவும் உங்களோட இடப்பக்கத்துல என்னதானே வச்சிருப்பீங்க? இந்த கல்யாணத்தை நீ ஏண்டா பண்ணிக்கிட்டோன்னு வருத்தப்படுற எல்லா வாய்ப்பையும் கொடுப்பேன். ஒரு நிமிஷம் கூட இந்த கல்யாணத்துல நீ சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். நான் உனக்கு சத்தியம் பண்றேன், உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நாலாவது வாக்கு. நான் உங்களோட முதல் காதல் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை நான் மனசார முழு மரியாதையோட அப்படியே ஏத்துக்கிட்டேன். ஆனா மோகன் ஐயா, நான் உங்களோட கடைசி காதலா இருக்கணும். நீங்க ரூம் அவளுக்கு கொடுத்துட்டீங்க, ஆனா உங்க இதயத்துல நீங்க எனக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். சொல்லுங்க மோகன் ஐயா, வாக்கு கொடுங்க. ஒரு நிமிஷம் மோகன் ஐயா. மனசுல பல பேர் மேல இறக்கம் இருக்கும், ஆனா காதல் ஒருத்தர் மேலதான் இருக்கும். யோசிச்சுக்கோங்க. நீ என்ன சொல்றியோன்னா அதுக்கு உல்டாவை தான் பண்ணுவேன். நீ எதுக்கு அதிகமா பயப்படுறியோ
நான் அதைத்தான் பண்ணுவேன். நான் உனக்கு சத்தியம் பண்றேன், என் இதயம், என் காதல், என்னோட ஆன்மால உன் பேர் மட்டும்தான் இருக்கும். அஞ்சாவது வாக்கு. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கொலையே பண்ணாலும் சரி, நீங்க என்கிட்ட எப்பவும் எதையும் மறைக்கவே கூடாது. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எப்பவும் உண்மை மட்டும்தான் இருக்கணும். சந்தேகம் இல்ல, உண்மை மட்டும்தான். என்னோட அன்புங்கிற ஒரு வார்த்தையை கேட்க நீ ஏங்கி போவ. ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க போறதெல்லாம் வெறும் வெறுப்பு தான். நான் சத்தியம் பண்றேன். ஆறாவது வாக்கு. மோகனையா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எனக்கு எங்க அம்மா இல்ல. ஆனா நீங்க எனக்கு முழு குடும்பத்தை கொடுத்தீங்க. ஒரு பொண்ணு, ஒரு அப்பா, 2 சகோதரங்க, அக்கா மாதிரி ஒரு நாத்தனார், அப்புறம் சிநேகிதி மாதிரி செல்லக்கண்ணு. அம்மாவை மறந்துட்டியா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை, ஒரு பெரிய வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, பணம், காருன்னு எல்லாம் வேணும். எப்ப நான் அந்த குடிகார விஸ்வநாதனை பார்த்தேனோ அந்த ஆளு எனக்கு என் ஆடம்பர வாழ்க்கையோட டிக்கெட்டா மாறிட்டான். அடுத்தது மோகன். உன் புருஷ மோகனை தான் சொல்றேன். இங்க பாரு ராதா, நான் அவங்க வீட்டை பாத்துக்கிட்டேன், பிசினஸ பாத்துக்கிட்டேன். ஏன்னா நிச்சயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது எல்லாமே எனக்கு சொந்தமாகும்னு எனக்கு தெரியும். அப்புறம் அம்மா. மோகனையா, நீங்க எனக்கு ஒரு முழு குடும்பத்தையே கொடுத்தீங்க. இப்ப வாக்கு கொடுங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்க என்கிட்ட இருந்து என்னோட குடும்பத்தை பிரிக்க கூடாது. உனக்கு நான் நரக வேதனை கொடுப்பேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு நீ என் காலை பிடிச்சு கெஞ்சுவ. ஆனா அப்பவும் நான் உன்னை விட மாட்டேன். நான் சத்தியம் பண்றேன். இப்ப ஏழாவது கடைசி வாக்கு. மோகன் எப்பவும் ராதா கூட தான் இருக்கணும். எப்பவும் நீங்க என் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ராதா மோகன் எப்பவும் 2 வார்த்தையா இருக்க கூடாது. எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும். ராதா மோகன் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கணும். இந்த பேரை எப்பவும் ஒன்னாதான் சொல்லணும். நீங்க எப்பவும் என்னைக்கோ எந்த நிமிஷமும் என் கூட தான் இருக்கணும். என்னைக்குமே என்ன கைவிடக்கூடாது. வாக்கு கொடுங்க மோனையா. நான் உன்னை எப்பவும் வெறுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் மோகன்,
இப்படி நடக்க கூடாது. துளசி, நில்லு மோகன், என்கிட்ட வராத, என்கிட்ட வந்துராத மோகன்.